Welcome back to Red Cracks, my dear friends. The Prophet, The Madman, A Tear and Smile போன்ற அருமையான புத்தகங்களை எழுதியவரும் லெபனீஸ் அமெரிக்கன் எழுத்தாளரும் கவிஞரும் ஓவியருமான ஹலீல் ஜிப்ரன் வாழ்க்கையில் நடந்த ஒரு வினோதமான சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோ. ஹலீல் ஜிப்ரன் தன்னுடைய நண்பர் ஒருவர் மனநலம் பாதிக்கப்பட்டு மனநல காப்பகத்தில் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டவுடன் நண்பரை சந்திக்க செல்கிறார். அவருக்கு அந்த காப்பகத்தில் மிகப்பெரிய அதிர்ச்சியை காத்திருந்தது. இந்த நிகழ்வை பற்றி தன்னுடைய டைரியில் ஹலீல் ஜிப்ரான் குறிப்பிட்டுள்ளார். அதற்கு ஓஷோவின் நகைச்சுவையான விளக்கம்தான் இந்த வீடியோ. ஹலீல் ஜிப்ரனுடைய நண்பர் ஒருவருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தது. நண்பர் ஒரு தலை சிறந்த கவிஞர், மிகச்சிறந்த சிந்தனையாளர், ஒரு ஜீனியஸ் என்று அவரை சொல்ல முடியும். இதை கேள்விப்பட்ட ஜிப்ரன் லெபனனுக்கு திரும்பி போனார். அவர் லெபனனில் பிறந்து வளர்ந்தவர். அவர் ஒரு லெபனீஸ். பிறகு அமெரிக்கா சென்று விட்டார். வாழ்க்கை முழுவதும் அமெரிக்காவில் தான் இருந்தார். நண்பனின் நிலையை கேள்விப்பட்டு அவரை பார்ப்பதற்காகவே லெபனனுக்கு திரும்பி போனார். ஹலீல் ஜிப்ரன் தனது நண்பர் இருந்த மனநல காப்பகத்திற்கு சென்றார். அவருடைய நண்பர் அந்த காப்பகத்தில் இருந்த பூங்காவில் ஒரு இருக்கையில் உட்கார்ந்து இருந்தார். அந்த மனநலம் பாதிக்கப்பட்டிருந்த நண்பர் ஹலீல் ஜிப்ரனை உற்று பார்த்தார். ஆனால் பெரிதாக அவரை கண்டுகொள்ளவில்லை. பார்க்க வந்திருந்த தனது நண்பரை அடையாளம் கண்டு கொண்டாரா என்பதும் புரியவில்லை. அதனால் ஹலீல் ஜிப்ரான் அவரிடம், என்னை உனக்கு அடையாளம் தெரிகிறதா என்று கேட்டார். அதற்கு அவருடைய நண்பர், எனக்கு உன்னை மட்டுமல்ல, எல்லோரையும் நன்றாகவே அடையாளம் கண்டுகொள்ள முடிகிறது. ஐ ரெகக்னைஸ் எவ்ரிபடி. ஆனால் நீ இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பைத்தியக்கார உலகத்தில் இருந்து தப்பித்து இந்த அமைதியான இடத்திற்கு வந்திருக்கிறேன். வாட் ஆர் யூ டூயிங் ஹியர் என்று பார்க்க வந்திருந்த ஹலீல் ஜிப்ரனிடம் கேட்டார். இந்த நிகழ்வை பற்றி ஹலீல் ஜிப்ரன் தன்னுடைய டைரியில், என்னுடைய நண்பர் என்னிடம் அப்படி கேட்டபோது எனக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. ஆனால் he was making a very significant point. அவர் சொன்னது மிக சரியானதும் கூட. அந்த மனநல காப்பகம்தான் நல்ல அமைதியான இடமாக இருக்கிறது. அந்த காப்பகத்திற்கு வெளியில் இருப்பவர்கள் எல்லோரும் பைத்தியம் போல் நடந்து கொள்கிறார்கள் என்பது எனது நண்பருடைய குற்றச்சாட்டு என்று எழுதியிருந்தார். அட்லீஸ்ட் அந்த காப்பகத்தில் இருப்பவர்கள் ஒருவரும் கவலைப்படுவதில்லை. ஜனாதிபதியாக வேண்டும், பிரைம் மினிஸ்டர் ஆக வேண்டும் என்ற லட்சியங்கள் அங்கிருக்கும் ஒருவருக்கும் இல்லை. உலகிலேயே பணக்கார மனிதனாக மாற வேண்டும் என்பது போன்றவற்றை அங்கிருக்கும் ஒருவரும் சிந்தித்து கூட பார்ப்பதில்லை. Nobody has any ambition. அந்த நிமிட வாழ்க்கையை, மொமெண்ட் டு மொமெண்ட் லைஃபை அங்குள்ள மக்கள் மகிழ்ச்சியாகவே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நமக்கு வேண்டுமானால் அவர்கள் செய்வது எதுவும் பிடிக்காமல் போகலாம். அவர்கள் தனியாக சிரித்து கொண்டிருப்பதை பார்த்து நமக்கு வெறுப்பாக இருக்கலாம். ஆனால் அது நம்முடைய பிரச்சனை, அவருடைய ப்ராப்ளம் அல்ல. மனநல காப்பகத்தில் உள்ள ஒருவருக்கும் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அங்கிருக்கும் மருத்துவர்களை தவிர மனநல காப்பகத்தில் உள்ள ஒருவருக்கும் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அவர்கள்தான் பல கவலைகளில், பிரச்சனைகளில் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். The mad people don't have any worries in the world. அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் நன்றாகவே ஏற்றுக்கொண்டு விட்டதாக தெரிகிறது. ஒரு மனநல காப்பகத்தில் பின்வரும் சம்பவம் நடந்தது.
இதுவரை பணியில் இருந்த பழைய மனநல மருத்துவர் ஓய்வு பெற்றார். புதிய மருத்துவர் மருத்துவமனையில் பதவியேற்றார். எனவே ஃபேர்வெல் பார்ட்டியும் வெல்கம் பார்ட்டியும் ஒன்றாகவே நடைபெற்றது. ஓய்வு பெறப்போகும் மருத்துவர் தான் முதலில் பேசினார். ஒருவரும் கைதட்டவில்லை, ஆரவாரம் செய்யவில்லை, ஒருவரும் சிரிக்கவில்லை. அவர் என்ன பேசுகிறார் என்று கேட்க கூட யாரும் தயாராக இல்லை. அந்த கூட்டத்தில் இறுக்கமான அமைதி நிலவியது. புதிதாக வந்திருக்கும் டாக்டர் பேசுவதற்காக எழுந்தவுடன் மக்கள் கைதட்டி தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். சில பேர் ஆடக்கூட தொடங்கினார்கள். இதை பார்த்த புதிய மருத்துவர், இது மிகவும் வினோதமாக இருக்கிறது. பழைய டாக்டர் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் இவர்களுக்கு பணி செய்து வந்திருக்கிறார். எல்லோரும் அமைதியாக இருந்தார்கள். ஒருமுறை கூட யாரும் கைதட்டவில்லை என்று தனக்குள் சொல்லிக் கொண்டார். கூட்டம் முடிவடைந்த பிறகு அங்குள்ள ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவரிடம் புதிய மருத்துவர், "ஹேய், வாட் இஸ் த மேட்டர்? எதற்காக உங்கள் பழைய டாக்டரிடம் இப்படி தவறாக நடந்து கொண்டீர்கள்? என்னை பற்றி உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. எனக்காக விழுந்து விழுந்து கைத்தட்டினீர்கள். என்ன காரணம்?" என்று கேட்டார். அதற்கு அங்குள்ள நோயாளிகள், உண்மை என்னவென்றால், உங்களை பார்க்கும்போது எங்களில் ஒரு ஆள் போலவே இருந்தீர்கள். உங்களை பார்த்ததும் எங்களுக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி. That man was a problem. அவர் எப்போதும் கவலையில் மிகவும் சீரியஸாகவே இருப்பார். இங்குள்ளவர்கள் யாரும் கவலைப்படுவதில்லை. Things are running very smoothly என்று பதில் சொன்னார்கள். காப்பகத்தில் உள்ளவர்கள் கைதட்டி மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தது. ஆட்டம் போட்டதின் உண்மையான காரணத்தை கேட்டதும் புதிய டாக்டருக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. நீங்களும் எங்களில் ஒருவர் என்று நோயாளிகள் நினைத்ததாக சொல்வதை கேட்டவுடன் the new doctor looked a little crazy. மனநல காப்பகங்களில் போர்கள் இல்லை, கொலைகள் இல்லை, தற்கொலைகள் இல்லை. Mad people rarely fall sick. வினோதமான விஷயங்களில் இதுவும் ஒன்று. பைத்தியம் பிடித்திருந்தவர்களுக்கு ஒருவேளை நோய் பாதிப்பு எதுவும் இருந்தால் நல்ல உடல்நலம் பெற்று விடுகிறார்கள். மேட் பீப்புள் மிகவும் ஆரோக்கியமான நபர்கள். காரணம், மென்டல் டென்ஷன் தான் உடலை பாதிக்கிறது. இந்த மென்டல் டென்ஷன் உண்டாக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் அவர்களுக்கு இல்லை. அன்பு நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதற்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. இந்த ரெட் கிராக்ஸ் சேனல்ல நிறையவே வீடியோஸ் இருக்கு. பார்க்காதவங்க அந்த வீடியோஸையும் பார்த்து உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. அடுத்த வீடியோ ரெடி ஆயிட்டே இருக்கு. Until then, take care. Bye.